ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம வெயிலில் போயிட்டு வந்துட்டு நம்மளோட ஃபேஸ் அங்கங்கே வந்து கலர் வேறு கலர் இருக்கும். கலர் டிஸ்கலரேஷன் ஆகிட்டு நம்மளோட லிப்ஸோட சைடில் அப்பர் லிப்பு லோயர் லிப் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அங்கங்கே வேறு கலர் இருக்கும். ஃபேஸ் கலர் வர்றதுக்காகவும் இந்த ஃபேஸ் பேக் நான் சொல்ல போகிறேன். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் இதை ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணலாம். நிறைய வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம். நம்ம வெளியில் போயிட்டு கடையிலேருந்து அது வாங்கணும், செலவு பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது நமக்கு சைடு எஃபெக்ட்டும் வராது, நமக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 டைம் ட்ரை பண்ணும்போது உங்களோட ஒரிஜினல் ஸ்கின் டோன் உங்களுக்கே தெரிய வரும். நான் இப்போ வந்து ஒரு பழுத்த வாழைப்பழம், ஒரு பாதி வாழைப்பழம் போதும், அதை எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக லெமன், கொஞ்சமாக கடலை மாவு, 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வேணும். இதில் வந்து நம்மளுக்கு லெமன் வந்து தான் ஃபேஸுக்கு ஒரு ப்ளீச்சிங் கொடுக்கும். நம்மளோட ஃபேஸ் வந்து ஈவன் டோனாக மாற்றுறது, அங்கங்கே வேறு கலர் இருக்கிறது, நம்மளோட வெயிலில் போயிட்டு நம்மளோட ஃபேஸ் எல்லாம் வந்து டல் ஆகிட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு ப்ளீச்சிங் கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் பண்ண வாழைப்பழம் ரொம்ப வந்து நம்மளுக்கு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் வந்து வாழைப்பழம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஃபேஸை வந்து அப்படியே ஈரப்பதத்தோடு வச்சுக்கும். ரப் பண்ணுறதுக்கு நம்ம மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணுங்க. நான் மிக்சியில் அரைக்கல, இது நல்லா பழுத்ததுனால நான் மிக்சியில் அரைக்கலை. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணை சைடு, கழுத்து, என்ன நீங்கள் அப்ளை பண்ணாலும் கழுத்துக்கு அப்ளை பண்ணணும். நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் நின்றீங்க. அப்படியே கை, கால், ஃபேஸ் எல்லாம் சர்க்குலர் மோஷனில் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு 45 மினிட்ஸ் விட்டுட்டு, இது எப்படியே ட்ரை ஆகாது, அப்படியே மாய்ஸ்சராக தான் இருக்கும். ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்கின்னு க்ளோவாக இருக்கும். இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு டைமே ரிசல்ட்டு எதிர்பார்க்குறது வந்து கிடைக்காது. ஆனால் அது ஸ்கின் ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்கின் ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டாக நான் குங்குமாதி தைலம் எடுத்திருக்கேன். குங்குமாதி தைலம் வந்து ஃபேஸுக்கு ரொம்பவே நல்லது. நான் நைட்டுன்றதுனால எடுத்திருக்கேன். என்னோட நைட்டு ரொட்டீனில் நான் குங்குமாதி தைலம் எனக்கு டெய்லி நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேஸுக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. சன்ஸ்க்ரீன் வந்து ஃபேஸுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். நான் வந்து நைட்டுன்றதுனால குங்குமாதி தைலம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும். நம்மளோட ரிங்கிள்ஸ் எல்லாம் மாறும். ஃபேஸ் அவ்வளோ ஷைனிங்காக, க்ளோவாக, பிரைட்டனாக இருக்கும். இதை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். குங்குமாதி தைலம் ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஃபேஸ் பேக்கும் நம்ம வெளியில் எங்கேயாவது வெயிலில் போயிட்டு வந்தோன்னா இந்த ஃபேஸ் பேக் போடுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. என்னோடய வீடியோஸில் ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரெண்டுமே இருக்குது. எல்லோரும் போய் செக் பண்ணி பாருங்கள். வெளியில் அலைஞ்சிட்டு வேலை பார்த்துட்டு வரவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.